திருமணம் என்றாலே என்ன விளங்கணுமே, திருமணம் அப்படி என்று சொல்றது ஒழுக்கத்தை பாதுகாக்கிறதுக்கான ஒரு இடம். திருமணத்துல நோக்கமும் அதுதான், ஒழுக்கத்தை இவங்க அடுத்தவங்களோட ஒழுக்கத்தை பாதுகாக்க, கணவன் மனைவியுடைய ஒழுக்கத்தை, ஆண் பெண்ணுடைய ஒழுக்கத்தை, பெண் ஆணுடைய ஒழுக்கத்தையும் பாதுகாத்தல் தான் திருமணம். சோ திருமணத்தின் இலக்குகள் என்ற டைம்ல எல்லாரும் இலக்குகள்ல பிரதான இலக்குன்னு கிளியரா யோசிச்சுக்கிறாங்க. இது என்ன விளங்கல உங்களுக்கு, திருமணம் என்ன விளங்கல. அதான் திருமணத்தை இஸ்லாம் வலியுறுத்தும் தலை போட்ட என்னன்னா, திருமணம் என்ன விளங்குறது, அதையும் எங்க கொண்டு போய் சேர்த்தோம், திருமணம் அக்துனிக்கா பண்ணி சேர்றது அப்படின்னு. அதல்ல, திருமணம் அப்படி என்று சொல்றதே இவர் அவரது ஒழுக்கத்தை பாதுகாக்கிறதும் அவர் இவரது ஒழுக்கத்தை பாதுகாக்கிறது தான் திருமணம். இதை தமிழ்ல சொன்னா அவ்வளவு அழகா என்ன செய்யல விளங்குது இல்ல, இங்கிலீஷ்ல சொன்னாலும் விளங்குது இல்ல, அரபுல சொன்னா விளங்கு. நிக்காஹ், அரபுல நிக்காஹ் என்ற அசல் கருத்து, இதுல மொழி ரீதியான முரண்பாடு இருக்குது. ஆனா நிக்காவுக்குரிய பிரதான கருத்துக்கள்ல உண்டு என்ன என்றால் உறவில் ஈடுபடல். நிக்காஹ் என்றால் பிரதான மொழி கருத்துல உண்டு என்னென்றால் உறவில் ஈடுபடல். இதுதான் நிக்காவுடைய கருத்து. அப்போ நிக்காஹ் என்ற ஜவாஜ் என்று சொன்னா ஜோடி சேருதல், அதான் திருமணம். நிக்காஹ் என்று சொல்ற சந்தர்ப்பத்துல திருமணம் என்ன மொழிபெயர்க்கலாம், பிழையெல்லாம் இல்லை. ஆனா அதனுடைய நேரடி அர்த்தமே இதான். நக்கஹ அப்படி என்று சொன்னால் உறவில் ஈடுபட்டான், உறவில் ஈடுபட்டான். அந்நாக்கிஹ் வணங்கிட்டா, அப்ப அவன் அந்த உறவில் ஈடுபடக்கூடியவன் அப்படி என்ற வார்த்தையை நீங்க என்ன பார்க்கலாம். எனவே இந்த இடத்துல நிக்காஹ் என்ற சொல்லு பிரதான அர்த்தத்தை கொடுக்கறத பார்க்கிறோம். மொழி அறிஞர்களுக்கு இடையில ஒரு முரண்பாடு இருக்கு. என்னன்னா, திருமணம் என்பது நிக்காஹுடைய அசல் கருத்துக்கள்ல உண்டா, அல்லது உறவுன்னு சொல்லப்படுறதுனால அது திருமணத்தின் மூலம் தான் நடக்குது என்றதுனால ஒரு மருவி பயன்படுத்தப்பட்டது அல்லது வலிந்து பயன்படுத்தப்பட்ட சொல்லா அரபுல ஒரு முரண்பாடு இருக்குது. ரெண்டுக்கென்று வச்சுக்கின்றா கூட நிக்காஹ்னுடைய பிரதான அர்த்தங்கள்ல உண்டு என்னன்னா உறவில் ஈடுபட, அதான் நிக்கா, திருமணம் அதுதான். அதனாலதான் திருமணம் அப்படி என்று சொன்னோடனே அடுத்த விஷயம் பேசப்படுறது என்னன்னு சொன்னா முதலிரவு, கணவன் மனைவி சேருதல் என்று பேசப்படுறது. இல்லையா டிஸ்கஷன் வச்சுக்கொள்வோம், மாநாடு வைப்போம், கலந்துரையாடல் வைப்போம், அதுக்கு பிறகு வேற என்ன ட்ரிப் போவோம், இப்படியே இருந்துட்டாங்களே. முதலாவது எல்லாருடைய கவலையும் குடும்பத்தில கவனம் எதுல இருக்கும், அந்த பெண்ணுடைய கன்னித்தன்மை சம்பந்தமாக, இவனுடைய கன்னித்தன்மை சம்பந்தமாக, இவன் ஒழுக்கம் சம்பந்தமாக, குழந்தை தங்குதல் சம்பந்தமாக இருக்கிறதுக்கு காரணம் உறவு ஈடுபடுதல் என்றுதான் திருமணம். அதாவது ஒரு வெட்கமான செயலை சமூகமும் குடும்பமும் அங்கீகரித்து தங்களோட வீட்டிலேயே நிகழ்வதற்கு அனுமதிக்கக்கூடிய ஒரு அம்சம். அப்படின்னா என்ன, அது ஒரு ஒரு மனித இயல்புகளுக்குள்ள ஒரு அழகாக்கப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்வு. அப்ப உறவில் சேருதல் என்பதுதான் அதான் பிரதானமான நோக்கம். இந்த நோக்கம் கொஞ்ச காலத்துல மறந்துடுறான். மறக்கிறது மட்டுமல்ல, அதுக்கு பழமொழின்னு சொல்லி வச்சீங்க, ஆசை 20 நாள் மோகம் 30 நாள். எந்த கவலை விரக்தி அடைஞ்சவன் சொன்ன பழமொழின்னு தெரியல, விளங்கிட்டா. அவன் அதை கொண்டு வந்துட்டு இதுல கொண்டு வந்து போட்டு அந்த குரூப் அதுக்கு ஏத்த மாதிரி, அது ஏற்கனவே சொல்லிதான். யார் சொன்னது, ரசூலா சொன்னாங்களா? ரசூலா அப்ப குர்ஆன்ல வந்ததா? இல்ல அது ஏற்கனவே உள்ள வேதங்கள்ல ஏதாவது ஒண்ணும் இல்ல, யாரோ விரக்தி அடைஞ்சவர் சொல்லிக்கிறாரு. ஆசை 60 நாள் முகம் 30 நாள் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு விரக்தியில அவர் சொல்லிட்டு போட்டார். அதை நம்ம வழிமொழிந்து கொண்டு சும்மா ஒரு இதுக்கு நம்மளும் சொல்லிக்கலாம், ஒரு பேச்சுக்கு சொல்லிக்கலாம். ஆனா சட்டமாக அதை எடுத்து உள்வாங்கி நடைமுறைப்படுத்திட்டு பாக்குறோம். அப்ப அவன் அதை சொன்னதுல இருந்து வெயிட்டிங்ல நிக்கிறான். என்ன, இந்த இன்னும் 30 நாள் ஆகல அல்லது 60 நாள் ஆகல, இந்த முடிய போகுது, அதோட சரி சொன்னது சரிதான் அப்படி இந்த மாதிரி ஆயிட்டான். ஆரம்பத்துல ஒரு ஆர்வத்தோட இருக்கிறது, ஒரு ஆர்வம் இல்லாமல் போற இயல்பும் இயற்கையானது. ஆனா இந்த தொடர்ச்சி என்ன செய்யணும், திருமணத்துடைய இலக்குடைய தொடர்ச்சி கடைசி வரைக்கும் இருக்கணும். எனவே திருமணத்தை வலியுறுத்துவது ஏன் என்ற இந்த பகுதியில் பிரதானமான முதல் சப்ஜெக்ட் நம்ம எடுத்துக்கணும். திருமணம் என்பது கணவனை மனைவி சொல்லுவாங்க அரபுல, அம்மாரண்டா நம்ம சொன்னோமே, உலகத்தை நிர்வகிக்கிறது, இது அஃபாஃப் அப்படின்வாங்க. இஃபத்தை கொடுத்து அஃபாஃப் அப்படி என்ற பகுதியை பிரதானமாக பார்ப்பான். பலதார திருமணம் என்ற ஒரு பகுதி வார சந்தர்ப்பத்துல கசம், பல மனைவிமார்களுக்கும் இவர் கசம் பங்கு, அதாவது நாட்களை பங்கு வைக்க வேண்டும் என்ற இடத்துல எவ்வளவு காலத்துக்கு ஒரு முறை உறவு என்கின்ற ஈடுபாடு 2 பேருக்கு இடையில இருக்கணும் என்பதை இஸ்லாமிய அறிஞர்கள் சமுதாயம் அது ஒரு ஆய்வுல செய்யறாங்கன்னு சொன்னா, எதனால செய்யறாங்க, திருமணம் என்றதே அதுதான். திருமணம் என்பதே அதுதான். இது இல்லாம திருமணம் கூடாதுன்னு கேட்டா கூடாது என்பது அல்ல. ஒருத்தருக்கு வேற நோக்கங்கள் இருக்கலாம், பாதுகாப்பு, அதை நம்ம சொல்லிக்கிறோம். ஆனால் அது விதிவிலக்கானவர்களுக்கு இருக்கும். 2 பேருமே உடன்பட்டு நமக்கும் சரி வராது உங்களுக்கும் சரி வராது, இருந்தாலும் நம்ம திருமண வாழ்க்கையில வேற வேற இலக்குகளுக்காக நம்ம இணைவோம், அது வேற. ஆனா இதுதான் திருமணத்துடைய அசல் இலக்கு. இலக்கல்ல, திருமணமே அதுதான்.
என்கின்ற சந்தர்ப்பத்துல இதை நம்ம பிரதானமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இதை மறந்து பேசப்படுகின்ற பல திருமணங்களை நம்ம பார்க்கிறோம். இவனுக்கு அந்த தேவை இருக்குது, அவளுக்கு அந்த தேவை இருக்குது. ஆனா திருமணம் பேசுற சந்தர்ப்பத்தை என்ன செய்யறாங்கன்னா இதை முழுசா மறந்துடுறது. இந்த செக்ஷனை ஒரு அதாவது ஒரு பஸ்ல சீட் பிடிக்கிற மாதிரி வச்சுக்கிறான். பண்ணிட்டா பஸ்ல சீட் பிடிக்கிற மாதிரி என்ன, பஸ்ல என்ன நோக்கம், பிரதான இலக்கு ஊருக்கு போய் சேர்றதுதான். சீட் பிடிக்கிறதா, நின்றுட்டு போறதான்னு கிடைச்சா இருந்துக்கிறது, இல்ல நின்று அந்த மாதிரி தான் வச்சுக்கிறாங்க. அப்படி இல்லை, இது பஸ் பயணம் எங்க போகுதோ அதுதான் இந்த இலக்கு. திருமணம் என்றவுடைய இயற்கை.